நான் செய்த கருவியின் பெயரே பெரிஸ்கோப் ஆகும். வணக்கம். ஒளி எதிரொலித்தல் விகிதத்தின் அடிப்படையில் இக்கருவியானது செயல்படுகின்றது. 45 கோண சாய்வின் ஒவ்வொரு முனையிலும் 2 கண்ணாடிகள் பொருத்தப்பட்டுள்ளது. கீழ்ப்பகுதிகளில் உள்ள கண்ணாடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்டு கிடைமட்ட திசையில் சென்று பார்ப்பவர்களின் கண்களை அடைகின்றது. ஒரு பொருள் அல்லது நீர்மூழ்கி கப்பலுக்கு மேலாக அதை சுற்றியுள்ள பிற பொருட்கள் அல்லது கப்பல்களை பார்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் கருவியே பெரிஸ்கோப் ஆகும். இராணுவத்தின் எதிரிகளை இருப்பதை கண்டறிய பயன்படுத்தப்படுகின்றது. பெரிஸ்கோப்பின் செயல்முறைகள்: 1 அடி நீளமுள்ள குழாயை எடுத்துக்கொண்டு அதன் இரு முனைகளிலும் சாய்வாக உள்ள 2 குழாய் இணைப்பான்களை எடுத்துக்கொண்டு அதன் இரு புறங்களிலும் இணைக்க வேண்டும். 2 குழாய் அமைப்பான்களிலும் 45 டிகிரி சாய்வாக உள்ளவாறு ஓட்டையை அமைத்து அதன் பிறகு வட்டமான கண்ணாடி துண்டுகளை எடுத்துக்கொண்டு அதனை 45 டிகிரி சாய்வாக உள்ளவாறு குழாயினை பொருத்திவிட்டேன். இறுதியில் 1 அடி நீளமுள்ள பெரிஸ்கோப்பை செய்துவிட்டேன். பெரிஸ்கோப்பை பயன்படுத்துவது எப்படி? இங்கு கீழே உள்ள ஓட்டையில் பார்க்கும்போது நமக்கு ஒரு உருவம் தெரிகிறது. அதை நாம் பார்க்கலாம் வாங்க. இந்த ஓட்டையிலிருந்து பார்க்கும்போது இங்கே வந்து படம் தெரியும். இங்கே என்ன படம் தெரிகிறதோ அது இங்கே நாம் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். தெரிகிறது. இங்கிருந்து பார்க்கும்போது அங்கே உள்ள சுவர் தெரிகிறது. இதன் மூலம் நமக்கு இராணுவ வீரர்கள் வரும்பொழுது கீழே இருந்து உட்கார்ந்து மேலே யார் வருவார்கள் என்று நாம் பார்த்து தெரியலாம். இதன் மூலம் இராணுவத்திற்கு போகும்போது பயப்படாமல் செல்லலாம். நன்றாக தெரிகிறது. தெளிவாக தெரிகிறது. நன்றி.